தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் தாழ்வு பகுதியானது புயலாக மாறுமா? மாறாதா? சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், உள் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுக்குறைந்து தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும். இதன் காரணமாக 13ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 26°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 13ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 16ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல்
45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி வரை கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம இங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறினால் அதற்கான பெயர் சக்தி என்று பெயர் வைக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராது சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை 18 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு 15 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை கொளத்தூர், சென்னை மாதவரம், திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலா 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஏடபிள்யூஎஸ், சென்னை அம்பத்தூர், சென்னை திருவொற்றியூர் தலா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை புழல், சென்னை மணலி புதுநகரம், திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி ஏடபிள்யூஎஸ், சென்னை சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, சென்னை அண்ணா நகர் மேற்கு தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோவில் பொதுப்பணித்துறை, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ் தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, சென்னை வளசரவாக்கம், கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, சென்னை மடிப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், சென்னை ஆலந்தூர், சென்னை முகலிவாக்கம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் பத்துக்கண்ணு, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் களக்குடி, செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, சென்னை சோழிங்கநல்லூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ், அரியலூர் மாவட்டம் திருமானூர், விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணிநல்லூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் வட்டானம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், தஞ்சாவூர் மாவட்டம் வெல்லம், சென்னை பெருங்குடி, சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம் ஏடபிள்யூஎஸ், வேலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வைப்பது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.